ஹாய் ஹலோ. நம்ம இப்போ பார்க்க போகிறது சிவா பசில் அண்டு சொல்யூஷன், அதாவது சிவா புதிரும் தீர்வும் சாப்டர் 3. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் 10க்கு எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாமா? ஒரு நாள் சஹித் அவனது வீட்டில் உள்ள செடிகளுக்கு நீர் பாய்த்தி கொண்டிருந்தான். அப்போது அங்கு ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வந்தது. பசங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்க வண்டி கிட்ட சென்றான். டேஸ்ட் பார்க்க ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டான். சாப்பிட்டதும் அவனுக்கு தலைவலிக்க ஆரம்பித்தது. மயக்கம் வந்தது. மயக்கம் போட்ட சஹித்தை கள்ளிராணி கடத்தி சென்றாள். இந்த விஷயமெல்லாம் தெரியாத சிவா அவனது நண்பனாகிய குமரனுடன் போனில் பேசிக்கொண்டிருந்தான். குமரன் சொன்னான், எனக்கு பதிலாக வேலைக்கு அமைச்ச தங்கச்சி பிரீத்தி நல்லா வேலை பார்க்குறாளா? சிவா சொன்னான், ஏதோ பார்க்குறா. நீ போன வேலை முடிஞ்சிச்சா? உடம்பு சரியாகிடுச்சா? குமரன் சொன்னான், முடிஞ்சிடுச்சு. நான் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து விடுவேண்டா. அவன் ஃபோனை வச்ச அடுத்த செகண்டே சிவாவின் ஹாஸ்பிட்டல் கேட் உடையிற சவுண்டு கேட்டுச்சு. 10-15 பேர் கேட்டை உடைச்சி வந்தார்கள். அதில் இருந்த ஒரு ஆள் கேட்டான், யார் இங்க சிவா? சிவா சொன்னான், நான் தாண்டா அந்த சிவா. எல்லோரும் சிவாவை அடிக்க ஓடி வந்தார்கள். கரெக்ட் டைம்ல மாஸ் என்ட்ரி கொடுத்தான் இன்ஜினியர் ஜெசிம். என்ன இங்க சண்டையா நண்பன் முன்னாடி? சிவா சும்மா தாண்டா, வா நம்ம பார்த்துக்கலாம், தம்சம் பண்ணிடலாம். எவ்வளோ சண்டை போட்டாலும் பிரீத்தியை ஒரு ஆள் கடத்திட்டு போயிட்டான். அப்போ சிவா ஃபோனுக்கு ஒரு கால் வந்தது. அதில் இருந்தது கள்ளிராணி தான். கள்ளிராணி சொன்னால், என்ன சிவா பயந்துட்டியா? எப்படி நம்ம ஆட்டம்? சிவா கேட்டான், உனக்கு என்னதான் வேணும்? என்னைய இப்படி பாடா படுத்துற? நீ என் இடத்துக்கு வாடா, நான் சொல்றேன். உடனே சிவா அவனது புல்லட்டை எடுத்து கிளம்பினான். இதோடு சிவா புதிரும் தீர்வும் சாப்டர் 3 முடிந்துவிட்டது. இதில் எழும்பிய உங்கள் கேள்விகளை அடுத்த சாப்டரில் பார்ப்போம். நன்றி, பாய் பாய்.